வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம நல்லா கிறிஸ்பியான அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ காமிச்ச கப்பில் 1 கப் புழுங்கலரிசி சேர்த்துருக்கேன். இப்போ நான் இது கூட 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் சின்ன கப் எடுத்தனால கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 கப் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நான் நல்லா கழுவிட்டு இந்த பருப்பு ஊறுற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காய்ஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைகள் சாப்பிட்றதுனால நான் 2 மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம 2 மணி நேரத்துக்கு ஊற வைப்போம். இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிறேன். தண்ணீர்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, இப்படியே அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அந்த மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இது கூட நான் காய்கறிகள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். தேங்காய் துருவல் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கேரட் கொஞ்சமாக துருவிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நான் மாவோட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் 2 கரண்டி ஊற்றி ரொம்ப இழுக்க வேணாம், கொஞ்சமாக இழுத்தா போதும். இழுத்துட்டு இப்போ நான் இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அடை எப்போதுமே மெலிசாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை சிம்மிலே வச்சு இப்போ நம்ம வேக வைப்போம். இப்போ அடை நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போட போகிறேன். சிம்மில் வச்சே வேக வைங்க, அப்போ தான் அடை உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். நம்மளுக்கு அடை அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் நான் தோசைக்கல்லேருந்து எடுத்துடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையும் மற்றும் ஆரோக்கியமான ஒரு அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த அடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடையில் இருக்க ஸ்பெஷாலிட்டியே நம்ம போட்டிருக்க புழுங்கல் அரிசி தான். ஏன்னா எல்லாருமே பச்சரிசியில் தான் அடை செய்வாங்க. அந்த மாதிரி செய்யலை. உங்களுக்கு அடை ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஹார்டாயிரும். ஆனால் நீங்கள் புழுங்கல் அரிசியில் செய்யலை, உங்களுக்கு அடை ஆறுனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ மிருதுவாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது கிட்ஸு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த அடை டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அடை எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியை மறந்துடாமல் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.